வணக்கம். பணம் பணம் மரம் ஏறினாலும் ஏறினா இவனை படுக்க போட்டு எல்லாரும் ஆள் ஆளுக்கு செம்மையா ரிவிட்டு மேல ரிவிட்டு அடிக்கவும் இப்போ அதுக்கு புதுசா ஒரு விளக்கம் சொல்லியிருக்கான் இந்த சைமன் செபஸ்டி. பானை மரம், ஜாதி மரம், ஜல்லிக்கட்டுக்கு போறான்னு ஒரு சாதி விளையாட்டு. இதெல்லாம் என்னதெல்லாம் சேட்டை தானே. பனைக்கு ஜாதி வச்சேன். அப்ப என் தமிழ்நாட்டின் தேசிய மரம், தமிழ்நாட்டு மரம் எதுக்கு பனை அறிவிச்சிங்க? கருப்பட்டி திங்கணும் வக்கனையா, நான் பனையா அது சாதி தொழிலாயிருது, அது குலத்தொழிலாயிருது. மீன் திங்கணும் வக்கனையா, கருவாடு திங்கணும், நான் மீன் பிடிக்க போனா குலத்தொழிலாயிருது. நல்லா பால் குடிக்கணும், வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணும், வெண்ணைகளுக்கு கறி திங்கணும், நான் ஆடு மாடு மேய்க்கணும், அது குலத்தொழிலாயிரும். வக்கனையா எல்லாரும் தின்னணுமா? இந்த வக்கனைங்கிற வார்த்தைக்கு இருக்கக்கூடிய அழுத்தம் இருக்கு பாத்தீங்கல்ல, அது எவ்வளவு பொறுக்கித்தனமான எச்சத்தனமான பேசி தெரியுங்களா? அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் தமிழ்நாட்டுல வறுமை குறியீடுல இருந்து மேலே எழுந்து வர வேண்டும் அப்படிங்கறதுதான் ஒரு அரசுடைய கொள்கை நிலைப்பாடு. அப்படி இருக்கும் போது இந்தியாவுல தமிழ்நாட்டுடைய வறுமை ஒழிப்பு திட்டம் முதல்ல பொருளாதார அளவு குறியீடுல முதல் இடத்துல இருக்குங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அதன் அடிப்படையில வறுமையை ஒழிப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் நம்ம அரசு போர்க்கால அடிப்படையில செஞ்சுக்கிட்டு இருக்கு. இத நக்கலும் நையாண்டியும், அதாவது வக்கனையா தின்னணும் அப்படின்னு கேட்டா வக்கனையா தாண்டா தின்னணும். வக்கனையில உனைய மாதிரி என்ன நீ எப்படி தின்ற, நல்லா உன் குண்டா பானைக்கு எப்படி தின்ற? பன்னி, ஆடு, மாடு, நாய், நரி, ஆமை, இனி என்னன்னா உன் வாயில இருந்து வந்திருக்கு. அம்மட்ட நீ தின்றல, நீ மட்டும் நல்லா அறுத்து கட்டிக்கணும். மத்தவன் எல்லாம் வாயை பார்த்துட்டு எச்சு விட்டு நிக்கணுமா? ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சிறந்த உணவு இருக்கு. உன்னுடைய பார்ப்பன பாரதி என்னடா சொல்லியிருக்கான்? தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை கொளுத்தி விடுவேன். எப்ப பார்த்தாலும் பாப்பானுக்கு சூவ நக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த ருசி இருக்கு, ருசி என்று இருக்கக்கூடிய நாய் தானே நீ. அந்த அளவுக்கு நக்கி 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 பேசல உன்னுடைய பார்ப்பன பாரதி பாடியிருக்கிற. அப்படி இங்க தனி மனிதனுக்கு உணவு இல்லைன்னா இந்த உலகத்தையே அழிச்சு விடுவேன். நீ என்னடா வந்துகிட்டு நல்லா வக்கனையா தின்னு கேட்டா உன் வீட்டு முதல்ல இங்க அவன் இந்த வக்கனையா தின்னுட்டு இருக்கானா? அவன் உழைக்கின்றான், அவன் சாப்பிடுகின்றான். இப்ப இதுல உனக்கு என்ன நட்டம்? நீ முதல்ல உழைச்சிருக்கிறியா? ரோட்டுக்கரையில பிச்சை மட்டும்தான் எடுக்காத ஒரு பிச்சைக்கார கபோதின்னு நீதான் உனைய சொல்லிக்கிட்ட. சுடுகாட படுத்து கிடந்தேன், சுந்தர்சி எனக்கு பணம் போட்டாரு, அதன் அடிப்படையில் நான் சோறு தின்னுட்டு இருந்தேன் சொன்ன வாயி இன்னைக்கு எப்படா இவ்வளவு சொகுசு கண்டு போய் இவ்வளவு வக்கன கூந்தலா நீ சாப்பிடுறேன்னா அதற்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டா உலகத்துக்கே தெரியும். நீ உனக்கு யார் எலும்பு துண்டு போறாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் மரம் ஏறி இறங்கி பதநீர் இறக்கினா வக்கனையா சாப்பிடுறாங்கன்னா எல்லா நாடுகள்லயும் மரம் உண்டு, எல்லா நாடுகளும் அந்த தொழிலாளர்கள் உண்டு, எல்லா நாடுகள்லயும் விவசாயம் உண்டு, எல்லா நாடுகள்லயும் விவசாய பயிர்களை அறுவடை செய்வதும் உண்டு. ஆனால் எந்த நாட்டிலையாவது ஜாதி இருக்கா அப்படிங்கிறத முக்கியமான கேள்வி. உன்னுடைய மரமண்டைக்கு எல்லாமே தெரியும் அயோக்கிய பேரு. ஆனா நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தழுக்க டிரான்ஸ்லேஷன் பண்றேங்கிறதும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கே அனைத்து தொழிலையும் ஜாதியின் அடிப்படையில வச்சிருக்காட்டா. நீ ஆளுக்கு முன்னாடி ஜட்டியை மாட்டிட்டு வந்துகிட்டு என்ன சொல்றது, ஸ்டெப்பு மேல ஸ்டெப்பு, அதுக்கு அந்த மரத்தை படுக்க போட்டு கூட ஏறி இருக்கலாம். இந்த மரத்து மேல ஏறி கல் இறக்கி ஒரு கல்லு குடிச்சாராம். அதன் அடிப்படையில இங்க எல்லாருக்குமே ருசி கண்டு போய் அலையிறாங்களாம், சாப்பிட்றதுக்கு அலையிறாங்களாம். கேட்டா வந்துகிட்டு இவங்க எல்லாம் ஜாதியின் அடிப்படையில சொல்லுவாங்கன்னா அதுக்கு ஒரு ஜாதி இருக்கு, ஜாதியை வச்சு சொல்லுவானா? இந்த கேள்வியை நீ முதல்ல யாருக்குடா கேட்கணும்? நல்லா தெரிஞ்சுக்கோ. பார்ப்பானை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி அனைத்தையும் நம்ம கவர்மெண்ட்டை பார்த்து இவன் கேட்கிறானா இவனுக்கு எந்த பிஞ்ச செருப்பு அனுப்புறதுன்னு தான் இப்ப நமக்கு தெரியல. அதாவது இவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய பேசிக் லா என்னன்னு கேட்டீங்கன்னா, எவனெல்லாம் கேள்வியை எழுப்புகின்றானோ அந்த கேள்விக்கு எதிர்கேள்வியாக இங்கே இருக்கக்கூடிய திராவிடர் இயக்கத்தையும் அதன் அடிப்படையில அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நீ பார்த்து திருப்பி விடு, அடிச்சு விடு, என்னத்தை வேணாலும் பேசு, அதை பத்தி நமக்கு கவலையே இல்லைங்கிற அடிப்படையில பெரியார் கல் உண்ணுவதற்கு ஆதரவு தெரிவித்தாருன்னு இப்ப அடுத்த ஒரு குண்டை போட்டிருக்கானா? இந்த தரங்கட்ட பொறுக்கி அதற்கான ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசணுமா வேண்டாமா? இந்த இடத்துல பெரியார் கல்லை உண்ணுவதற்கு, இந்த இடத்துல பெரியார் கல்லை உண்ணுவதற்கு தான் அதை ஆதரவு தெரிவிச்சு இவர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும்னா சொல்லிட்டு ஆதாரம் சொல்லணுமா வேண்டாமா? சாராய கடைக்கு மாற்றாக கள்ளுக்கடையை இறக்க வேண்டும் சொன்னார். தனிப்பட்ட முறையில கள்ளுக்கடையை இறக்கி நல்ல சில்லறப்பாங்கன்னு சொல்லல. ஆனா இதற்கான மாற்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க மிகப்பெரிய சாராய ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த சாராய கடைக்கு
டாஸ்மார்க்கு கிடையாது. டாஸ்மார்க்குங்கிறது வந்துகிட்டு இப்போ முறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்டோடைய நிறுவனம். அது எதற்காக என்றால் ஒன்னே மாதிரி புறம்போக்குகள் நேரடியா வந்து அடுத்தவன் காசுல சம்பாரிச்சு உட்காந்து குடிக்கிறவனுக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது. அங்க நாளுக்கு நாள் அந்த அடிமை குடியில பழக்கப்பட்டு கூடிய அடிமையா இருக்கான் தெரியுமா, அவனுக்கு டோட்டலா லாக் பண்ணி விட்டோம்னா அவன் மேலும் மேலும் ப்ராப்ளம்ஸ்ல மாட்டிக்குவான். அதனால அவனுக்கான ரிலாக்ஸேஷன் ரிலீஃப்க்கு தான் அந்த கடையை தந்திருக்காங்க. நன்றாக தெரிந்து கொள் மரமண்டையே, ஒவ்வொரு தனி மனிதன்டையும் ஒழுக்கத்திலையும் வந்துகிட்டு நீ ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஒரு சரக்கு அடிக்கணும், சாயந்தரம் ஒரு குவார்டர் அடிக்கணும் யாரும் சொல்லல. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு தான் உன்னுடைய கேடு கட்ட மண்டையில பதியுதோ இல்லையோ ஒவ்வொரு தனி மனித லேபிள்லையும் அதை பதிஞ்சிருக்காங்க. இதன் அடிப்படையில ஒரு தனி மனிதன் ஒரு கடையை கொண்டு போய் நாடி போறான்னா அப்ப அவனுக்கான தேவை அந்த இடத்துல இருக்குங்க. அது அவனுடைய தனி மனித சுதந்திரம். என்னமோ குடிக்கு என்னமோ நீவே தான் மிகப்பெரிய அளவுக்கு விரோதி மாதிரியும், என்னமோ குடி பிறந்ததுக்கு பிறகு குடியை கண்டு மாபெரும் அச்சம் அடைந்து இந்த சமூகமே சாராய ஆறா ஓடுற மாதிரியும் இந்த மாதிரி இங்க வந்து சீன் போட்டு இருக்கான் பாத்தீங்கல்ல. இந்த சீன் போடக்கூடிய விஷயத்துக்கு இவன் முதல்ல குடிக்கிறானா குடிக்கலையா இதுதான் ரொம்ப முக்கியமா விஷயம். இவன் ஒன்னா நபர் குடியாரன் தானே. எந்த அளவுக்கு இந்த ரவி மார்டின் அப்படின்னு சொல்லி இந்த இங்கிலீஷ் பேரெல்லாம் வரக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய சந்தி சிரிச்சுல பேசி இந்த சாட்டமாமா பேசக்கூடிய அண்ணனுக்குரிய சரக்கு எப்பேற்பட்ட சரக்கு வேணும்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட கேட்டது. குடிப்பது என்பது தனி மனிதனுடைய உரிமை. அதுக்குள்ள வந்துகிட்டு விமர்சனம், நீ எப்படி தெரு நாய் மாதிரி எங்கெங்க போற, எல்லாத்தையும் இங்க லென்ஸ் வச்சு பார்த்துட்டு இருக்காங்களா? ஆனா நீ என்ன வேலை பார்த்துட்டீங்கன்னா அரசின் கொள்கையோட கொண்டுட்டு வந்து தனி மனிதன உரிமையை வந்துட்டு பிணைக்கும் போதும் இணைக்கும் போதும் அது தனி மனிதனுக்கு உரியதா அல்லது அரசுக்கு உரியதாங்கிற குழப்பத்தை கொண்டுட்டு வந்து இங்க நிப்பாட்டி அதன் அடிப்படையில அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஊடு சரடா இங்க இருக்கக்கூடிய அரசு சித்தாந்தத்தை எல்லாத்தையும் உள்ள சொருகி அதன் அடிப்படையில ஒரு தனி மனிதனை மிகப்பெரிய அளவுக்கு குழப்பம் பண்ணி அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்குறக்கூடிய வேலையை நீ தொடர்ச்சியா நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அதன் அடிப்படையில இப்ப புதுசா கொண்டுட்டு வந்து விட்டுருக்கிறான். தந்தை பெரியார் கல்லு உண்ணக்கூடிய விஷயத்தை ஆதரித்தார். அதே போல அவ்வையும் அதிமானும் சரக்க போட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருக்க அந்த கேடு கெட்ட பொறுக்கி. நான் என்ன கேட்டிருக்கேன்னா சரக்க போட்டு பேசிட்டு இருந்தாங்க, சரக்க போட்டு பேசல. அது அவங்க ரெண்டு பேர்த்தோடைய விஷயம். நீ தானே சொல்ற ஔவையாரும் அதியமானும் சரக்க போட்டாங்கன்னா ஔவையாருக்கும் அதியமானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. இதை எதுக்கு இன்னைக்கு வந்து பொது பிரச்சனை ஆக்குற? இப்ப ரொம்ப முக்கியமா இது கல் என்பது போதை அப்படிங்கறத வந்து உலகளாவிய கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சான்று. எல்லா மாநிலங்களையும் கல்லுங்கிறது வந்துகிட்டு மிகப்பெரிய அளவுக்கு போதை தான், போதை பொருள் தான். அந்த போதை பொருளை வந்து பயன்படுத்துவது குற்றம் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது இங்க ஆல்ரெடி போதைக்கான இங்க சரக்கு கடை போனது வந்து எல்லாம் திறந்து வச்சிருக்கும் போது இன்னொரு சரக்கு இன்னொரு போதையை வந்து கீழே இறக்கி வச்சோம்னா ரொம்ப சுத்தமான ஆளுங்க தான் அங்க வந்து ஏறியும் இறங்கியும் வந்துட்டு சரக்கு வைப்பாங்களா? அந்த சரக்கு விற்கக்கூடிய மாநிலமாக மாற்றுவதற்குரிய எல்லா வேலையுமே நான் செய்வேன்னு சொன்னேன்னா நீ என்ன மாதிரி ஒரு அரசியல் தலைவர்? அதுதான் இருக்கிறதே முக்கியமான விஷயம். இங்க இருக்கிறவனை வந்துகிட்டு படிக்க போகாத ஆடு மாடு மேயி கல்ல இறக்கு குடி கும்மாளம் போடு கூத்தியா வச்சுக்கோ, இதெல்லாம் என்ன அணுகுமுறை? பாரதி ராஜா கிழக்கு சீமையில இன்டர்வல் சீன்ல பாண்டியன் சொல்லுவா அப்படி மகனை கூப்பிட்டு, மகனே நீ என்ன வேணா நல்லா விடிய குடி, நல்ல விடிய பொழுது நல்லா கூத்தியா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அந்த எதுக்கு கொண்டாடிக்கிற பாட்டை வந்து ஒரு வரும். இந்த மாதிரி கேடுகட்ட பொறுக்கிகள்லாம் தமிழக அரசியல் தலைவர்னு சொன்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் எந்த அளவு இருப்பான் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயம். இவனுங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய தலைமுறைகளின் மீது துளியுமே இவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, ஆசை கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ல எஜுகேஷன் ரேஷியோ வந்துகிட்டு நாளுக்கு நாள் முன்னாடி வந்துகிட்டு இருக்கும் போது பார்ப்பன கும்பல்கள் எல்லாத்துக்கும் அறுத்து கட்டின மாதிரி ஐயோ போச்சே இவ்வளவு தூரம் மார்க் வாங்கிட்டு இருக்காங்க, சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு இந்த ரஜினிகாந்த்ல இருந்து இந்த பார்ப்பன குருமூர்த்திகள் வரைக்கும் கதரும் போது அதற்கு நேர் எதிராக இங்கே வந்துக்கிட்டு நீ படிக்கலைன்னாலும் பரவாயில்ல உனக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான எல்லா வேலையும் நான் செய்வேன்னு சொன்னா இவனுக்கெல்லாம் எப்படி ஒரே குரல்ல கோரஸ் பாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியும். இன்னும் இவனுக்கு என்னென்னலாம் கதறுகின்றார்கள், இன்னும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்துகிட்டு இளைஞர்களை குறிவைத்துக் கொண்டு என்னென்ன வேலைகளை அப்பட்டமாக செய்கின்றார்கள் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் மிக தெளிவாக நேத்துக்கு ஓட்டு போட்டுட்டு வந்திருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞனுக்கு முதற்கொண்டு அவனுக்கு தெளிவா தெரியும். ஏன்னா அவனுக்கு குறைந்தபட்ச படிப்பு அறிவு என்பது இருக்கு.
இப்ப நாம தெரியாம தான் கேட்கிறோம். நேத்து இவன் கோமணத்தை கட்டிட்டு வந்து பனைமரம் ஏறினால, இவன் பனைமரம் ஏறின அந்த அழகத்தான் ஊரே பார்த்து காரி துப்புச்சுல. இவனுடைய மகன் எங்க போனான்? இதுதான் முக்கியமான விஷயம். நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏண்டா நீ நாளைக்கு காலையில ஒரு அறிவிப்பு குடுறா. என்னுடைய நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுடைய பிள்ளை குட்டிய அத்தனை பேரும் பள்ளிக்கூடத்துக்கு போவதை நிறுத்திவிட்டு பனை மரம் ஏறுவதை ஒரு குலத்தொழிலாக ஒரு தொழிலாக செய்ய வேண்டும் அறிக்கை விடுறா. உனக்கு எத்தனை செருப்பும் கட்சிக்குள்ள இருந்து வருது அப்படிங்கிறத நம்ம நேர்ல பாத்திரலாம். ஏன்னா முயக்கணிய 1000 ரூபாய் ஸ்கீமு, அந்த 1500 ரூபாய் ஸ்கீமுக்கு இவன் சொல்லி காளியம்மாளுங்கிற ஒரு லேடி நல்லா செருப்பாலே அடி வாங்கி போய் இன்னைக்கு இருக்கிற இடம் தெரியாம ஓடி ஒளிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு கேலியும் கிண்டலும் பண்ணின காளியம்மா இன்னைக்கு சுத்தமா மண்டகாலியாகி எங்க போய் உட்காந்துருக்குன்னு தெரியல. அந்த அளவுக்கு மக்களுடைய நலத்திட்ட உதவிகள், மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், இளைஞர்களுடைய அடுத்த இன்றைய தேவைகளை புரிந்து கொண்டு தலைமுறைக்கு தேவையான விஷயங்களை ஒரு அரசு செய்யும் போது அதை கேலியும் கிண்டலும் பண்ணினவன் துடை தெரியப்படுவாங்கிறதுக்கு உதாரணம் தான் இவனுங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெரிய தலைகள் சொல்லக்கூடிய இந்த காளியம்மாள் போன்ற உதாரணம். இன்னைக்கு இவன் மறுபடியும் என்ன ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா இன்னொரு 200 சேர்த்து கொடுப்பாங்க. இந்த 1000 வந்து 1000க்கு 500க்கும் பிச்சைக்காரனா தான் இந்த சமூகத்தை நம்ம வச்சிருக்காங்கன்னா, இந்த 1000க்கும் 500க்கும் பிச்சைக்காரர்களா இருப்பதற்கு முன்னால் இருந்த சமூகத்துல உங்க அப்பனும் உன் பாட்டனும் ஏண்டா படிக்கல? அதுதான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அவையார் படிச்சிருந்தாங்க, திருவள்ளுவர் படிச்சிருந்தாங்க, அப்படி இப்படின்னு ஓலா வண்டியை உருட்டி அளக்கிறல. நீ உன்னுடைய தலைமுறையை படிக்காமல் போனதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டா ஒரு டாக் கூட பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்க 1000 ஆண்டுகளாக வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில நமது சூத்திரம் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களாகிய சூத்திரர்களுக்கு கல்வியை கொடுக்க கூடாது. எதை கொடுத்தாலும், அதாவது எதை கொடுத்தாலும், பொருளை கொடுத்தாலும், செல்வத்தை கொடுத்தாலும் அவனுக்கு கல்வியை கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு RSS மனு தர்ம கோட்பாடை இங்க DNA வாய்ஸாக 1000 ஆண்டுகளாக வந்து ஃபாலோ பண்ணி வச்சதுக்கு விளைவாக ஒரு நூற்றாண்டுல அவங்களுடைய கீழே அடிமடியில என்ன சொல்றது சாவி கொடுத்த மாதிரி வெடி வச்ச மாதிரி திராவிட இயக்கமும் நீதி கட்சியும் வந்து புரட்டி போட்டதன் விளைவாகத்தான் இந்த நூற்றாண்டு கல்வி எங்கு பார்த்தாலும் கல்வி மலரும் சோலையாக இன்னைக்கு வளர்ந்துருக்குது. இந்த பார்ப்பன கும்பல்களுக்கு குத்துது, அதுக்கு எலும்பு துண்டை வாங்கி போட்டு கடிச்சு தின்னுக்கிட்டு அதற்கு அதை அடிக்கக்கூடிய மூத்திரத்தை வாங்கி குடிச்சுக்கிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இவன் கதறிக்கிட்டு இருக்கானா, இவன் என்ன வேஷம் எல்லாம் தமிழை வைத்துக் கொண்டு போடுகின்றான். தமிழ் மாநிலத்தில் இருந்து கொண்டு தமிழின் வழியாக, தமிழ் இலக்கியத்தின் வழியாக, தமிழ் தேசியத்தின் வழியாக என்னென்னலாம் ஓலாக்களை உருட்டுகின்றான். அத்தனையும் பண்ணக்கூடிய அயோக்கியத்தை நம்ம எல்லாமே நமக்கு தெரியும். அதற்கு இவன் கையில் இருக்கக்கூடிய காரணம் தான் இந்த பனைமரமும், அவன் கையில் வச்சிருக்கக்கூடிய வேலும், அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முருகனும், இன்னும் என்னெல்லாம் கருவிகளை கொண்டுட்டு வராங்களோ அந்த கருவிகளை வைத்துதான் இவனை படுக்கு போட்டு குத்துவது அப்படிங்கிறது நம்ம மக்கள் ஒரு தீர்மானமாவே வச்சிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில இன்னும் நீ என்ன வேணா பேசணுமோ அது அத்தனையுமே பேசு. ஆரம்பிக்கலாம்.